ஓம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் விபும் பார்வதி கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 6ஆம் நாள் 19/4/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த சனி பகவானுக்கு மந்தன் என்றொரு பெயர். அவன் சனைஹி சரஹா, மெல்ல மெல்ல நடப்பவர். அவர் ஒரு கால் முடமானவர் சனி பகவான். அதனாலே தான் ஒரு ராசியை விட்டு இன்னும் ஒரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 ஆண்டுகள் செல்லும். ஏனைய கிரகங்கள் ஒரு வருஷத்திலே அடுத்த ராசிக்கு மாறிடும், ஒரு மாதத்திலே மாறுகிற கிரகங்கள் உண்டு. இந்த சனி பகவான் மட்டும் தான் இருக்கும் ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 ஆண்டுகள் மெல்ல மெல்ல நடப்பவர். சனைஹி சரஹா, சனீஸ்வரன். இந்த சனிக்கிழமையிலே அதனாலே தான் சுபகாரியங்கள் சனிக்கிழமையிலே செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் சொன்னது. இந்த சனிக்கிழமையிலே வீட்டிலே ஒரு நல்ல காரியங்களை ஆரம்பிக்கக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் கிரியைகள் ஆரம்பிக்கக்கூடாது, யாக ஆரம்பம் செய்யக்கூடாது, கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. இவ்வாறு இந்த மந்தவாசரம் என்கின்றதாகிய சனிக்கிழமையிலே இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்வது, சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் சாத்தி பால் இளநீனாலே அபிஷேகம் செய்வித்து, கருப்பு பட்டு அல்லது நீலப்பட்டு சாத்தி, கருப்பு எள்ளிலே அந்த எள்ளெண்ணெயிலே தீபங்கள் ஏற்றி வைத்து, கருப்பு எள்ளிலே நிவேத்தியம் சாதம் வைத்து அந்த எள்ளு சாதத்தை நிவேதனமாக வைத்து காக்கைகளுக்கு உணவாக கொடுப்பதற்கு சிறப்பு. எனவே இந்த மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் அது விருத்தியாகாது. இப்போ சில நாட்களை நாம் சொல்லிக்கொள்ளுகின்ற பொழுது, இப்போ நாம் உதாரணத்துக்கு வருஷப்பிறப்பை எடுத்துக்கொள்ளுவோம். வருஷம் பிறக்கிறது சனிக்கிழமை என்றால் சனிக்கிழமை கூடாது, சனிக்கிழமையிலே வருஷம் பிறக்கக்கூடாது என்று நாம் தவிர்ப்பதில்லை. அங்கே முக்கியத்துவம் வருஷப்பிறப்பு, அந்த மாத சங்கிரகாந்திக்கு தான் முக்கியத்துவம். அங்கே கிழமைக்கு முக்கியத்துவம் கிடையாது. இவர் உத்தர நட்சத்திரத்திலே இப்போ பங்குனி மாதத்து உத்தரம், பங்குனி உத்தரம் என்கிற பொழுது சனிக்கிழமையிலே வந்துட்டுது அல்லது செவ்வாய்க்கிழமையிலே வந்துட்டுது
சுவாமி தேருக்கு போகக்கூடாது என்று எண்ணுவதில்லை. அங்கே அந்த நட்சத்திரத்துக்கு தான் முக்கியத்துவம். பங்குனி உத்திரம் என்கின்ற நட்சத்திரத்துக்கு தான் அங்கே முக்கியத்துவமே தவிர அங்கே கிழமைக்கு முக்கியத்துவம் இல்லை. அந்த வகையிலே இந்த சனிக்கிழமையிலே நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.